ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நம்ம வீட்டு மாடி தோட்டத்துலேருந்து கோவக்காய் பறிச்சிட்டு வந்தாச்சு. மெல்லஸாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு, பெரிய கோவக்காய் இருக்கிறனால கோவக்காய் பாதியாக வெட்டி அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிளகாய் பொடி கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லாவே அப்படியே பிசைஞ்சிக்கலாம். கை வச்சு பிசையலாம், அப்போ நல்லாயிருக்கும். இங்கே நம்ம தோசை தவாய் வச்சாச்சு. அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கேன். விட்டுட்டு நான் இப்படி தாங்க செய்வேன். கோவக்காய் இப்படி செஞ்சால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு முறுமுறுன்னு எடுத்துருவோம். ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்லாங்க. இது வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு 4-5 பல் பூண்டை தோலோடு தட்டி போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா முறுமுறுன்னு இருக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக வச்சுருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கும் அம்மாவுக்கு மட்டும்தான் இன்றைக்கி வீட்டில் அவங்கெல்லாம் இல்லை, ஊருக்கு போயிருக்காங்க. இந்த அளவுக்கு முறுமுறுன்னு எடுத்தால் அந்த கருவேப்பிலை அப்புறம் பூண்டோட ஃப்ளேவரோட செம்மையாக இருக்கும். ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம். தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஆர்கானிக்காக செஞ்சால் கேட்க வாங்க வேணும்.